புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மாட்டுக்கார வேலன் பல ஆண்டுகளுக்கு பிற ரீரிலீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக பல முறை ரீரிலீஸ் ஆகிருக்கு இந்த திரைப்படம். 1970ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளிவந்தது. நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்தது. மகாதேவன் அவரோட இசையமைப்பில் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜெல்வி ஜெயலலிதா, லட்சுமி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. பொதுவாக எதிர்பார்ப்புகள் எல்லா திரைப்படத்திற்குமே ஒரு வெற்றிகளை கொடுக்கும். அதுபோல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே 100 திரையரங்குகளுக்கு மேலே ஓடப்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாட்டுக்கார வேலன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அந்த சமயத்தில் 200 நாளைக்கு மேலே திரையரங்கில் ஓடி சில்வர் ஜூப்ளின் கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூலை அப்போவே வாரி கொடுத்த இந்த திரைப்படம் ரீரிலீஸ்லேயும் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. பொதுவாக இந்த திரைப்படம் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்ட இடங்கள் எல்லா இடங்களிலுமே மாட்டுக்கார வேலனுக்கு நல்ல ஒரு மவுசு தான். படத்தை பொறுத்த வரைக்குமே 4K தரத்தில் டிஜிட்டல் முறையில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே விட்ட திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு நார்மலான இதாக தான் இருந்திருக்கும். குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றி படமாக இருந்தது. மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குமோ அதே போலவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்து படம் 1,10,00,000 மேலே கடந்துருச்சு. அப்ராக்சிமேட்டாக சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சொல்ல முடியும். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என 2வது வாரம் என சக்கபோடு போட்டு கொண்டிருக்கும் மாட்டுக்கார வேலன் இன்றும் பார்த்திங்கன்னா பல திரையரங்கில் சூப்பராக போயிட்டுருக்கு. பொதுவாக 100 திரையரங்கு, அதனை தொடர்ந்து 80, 70, 50 அப்படி 30 திரையரங்கு அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. திரையரங்கை பொறுத்த வரைக்கும் திரையரங்கு குறைந்திருந்தாலும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 100 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஒரு கலெக்ஷனையும் கொடுக்கும் அளவுக்கு மாட்டுக்கார வேலன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது. நம்மளோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குமோ அதே போலவே மாட்டுக்கார வேலனுக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக நம்ம திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சென்னை கமலா திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அம்பை கல்யாணி திரையரங்கு, மதுரை வெற்றி தியேட்டர், அதனைத் தொடர்ந்து PS மல்டிப்ளெக்ஸ், பத்மம், மற்ற எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படம் சக்கப்போடு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி, அரூர், வேலூர், ஆத்தூர், திருவண்ணாமலை போன்ற ஊர்களில் இந்த திரைப்படங்கள் சராசரியாக ஒரு ஷோ போயிட்டுருக்கு ரெகுலராக. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுமே 4 ஷோ தான் போயிட்டுருந்துச்சு. அதனை தொடர்ந்து 2 ஷோ, 3 ஷோ, 4 ஷோ அப்படி சொல்லி ஒரு ஷோ ஈவினிங் ஷோ போடுறாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா காலையில் 11:30 உள்ள ஷோ போடுறாங்க. அந்த மாதிரி திரையரங்கில் எப்படி குறிப்பாக 30-40 பேர் இருந்து ரெகுலராக திரைப்படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஷோவுக்கு பார்த்தாலும் போதுங்கிற மாதிரி 80-60 பேர்கிட்ட ரெகுலராக மாட்டுக்கார வேளாண் திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரீரிலீஸில் வசூல் ரீதியாக செம்ம கலெக்ஷன் எடுத்து கொண்டிருக்கிறது. மதுரையும் சரி, அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியிலும் இந்த திரைப்படம் மாசான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்குது. பெங்களூர் அருணா திரையரங்கும் இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி, படமும் சரி, ஃபைட்டும் இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது 4K தரத்தில். குறிப்பாக மாட்டுக்கார வேலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி வேலனாக அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு இந்த படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. இப்போவும் ரீரிலீஸ் பண்ண திரைப்படம் போல இருக்காது, புது திரைப்படம் மாதிரி தான் அந்த திரைப்படம் இருக்கும். அந்த அளவுக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு மாட்டுக்கார வேலன் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எல்லா ஊர்களிலுமே மாட்டுக்கார வேலன்.